உயர்நிலை தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம். மாணவர்களே, நாம் தொடர்ந்து கட்டுரை வினாக்கள் குறித்தும் கட்டுரையை எவ்வாறு சிறப்பாக தெளிவாகவும் விரிவாகவும் எளிமையான முறையில் எழுதலாம் என்று பார்த்து வருகிறோம். மாணவர்களே, சிங்கப்பூர் எனும் தலைப்பின் கீழ் 35 வினாக்களை அமைத்துள்ளேன். அவற்றில் 6 வினாக்கள் குறித்து இந்த பதிவில் பார்ப்போம். அதாவது, சிங்கப்பூர் நீ வாழ்வதற்கு ஏற்ற நாடா? விளக்கு. உன் கருத்தை எழுது. சிங்கப்பூருக்கு சுற்றுப்பயணிகள் விரும்பி வருவதற்கான காரணத்தை எழுதுக. சிங்கப்பூரை சுற்றுப்பயணிகள் விரும்புவதற்கான காரணமாக நீ கருதுவதை விளக்கு. சிங்கப்பூர் உன் நாடு என்பதில் பெருமை கொள்கிறாயா? விளக்கு. நீ சிங்கப்பூரின் குடிமகன் என்பதில் பெருமை கொள்கிறாயா? விளக்கு. சிங்கப்பூரின் சிறப்புகள் குறித்து எழுதுக. இந்த 6 வினாக்களுக்கும் விடை ஒன்றுதான். இப்பொழுது கவனியுங்கள். இவற்றை தனித்தனியாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சிங்கப்பூர் நீ வாழ்வதற்கு ஏற்ற நாடா? விளக்கு. அல்லது சிங்கப்பூர் நீ வாழ்வதற்கு ஏற்ற நாடா? உன் கருத்தை எழுதுக என்று கட்டுரை வினா கேட்கப்பட்டிருந்தால், நீங்கள் சிங்கப்பூர் நான் வாழ்வதற்கு ஏற்ற நாடே என்பதை இக்கட்டுரையில் காண்போம் என்று ஒரு முன்னுரையை எழுதிவிட்டு பின் கருத்துரை எழுத வேண்டும். கருத்துரையில் இந்த பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, சுகாதாரம், கல்வி, போக்குவரத்து போன்ற இந்த 17 செய்திகளையும் சிறு சிறு பத்திகளாக பிரித்து தனித்தனியாக விவரித்து எழுதவும். இவ்வாறு எழுதும்பொழுது கட்டுரை சிறப்பாக விரிவாக அமையும். அடுத்து கட்டுரைக்கு முடிவுரை. முடிவுரையானது வினாவிற்கு ஏற்றவாறு விடையை வலியுறுத்தும்படியாக இருத்தல் வேண்டும். அதாவது, சிங்கப்பூர் நீ வாழ்வதற்கு ஏற்ற நாடா என்ற வினாவிற்கு இந்த 17 செய்திகளையும் எழுதிவிட்டு, இத்தகைய சிறப்பு அம்சங்களை கொண்டிருப்பதால் சிங்கப்பூரை நான் வாழ்வதற்கு ஏற்ற நாடு என்பதில் ஐயமில்லை என்று நீங்கள் முடிவுரையை முடிக்க வேண்டும். ஐயமில்லை என்றால் சந்தேகமில்லை, நிச்சயமானது என்று பொருள். அடுத்த வினா, சிங்கப்பூருக்கு சுற்றுப்பயணிகள் விரும்பி வருவதற்கான காரணத்தை எழுது. இவ்வாறு கேட்கப்படும் பொழுது இதற்கான முன்னுரையாக சிங்கப்பூருக்கு சுற்றுப்பயணிகள் விரும்புவதற்கான காரணத்தை இக்கட்டுரையில் காண்போம் என்று அழகாக ஒரு முன்னுரையை கொடுத்துவிட்டு கருத்துரை எழுதும் பொழுது அதே 17 செய்திகளையும் சிறு சிறு பத்திகளாக, தனித்தனி பத்திகளாக அழகாக விரிவாக எழுதிவிட்டு முடிவுரை எழுத வேண்டும். இந்த முடிவுரை அந்த வினாவுக்கு ஏற்ற வகையில் அமைக்க வேண்டும். சிங்கப்பூருக்கு சுற்றுப்பயணிகள் விரும்பி வருவதற்கான காரணம் எழுதுகும் போது அதற்கான முடிவுரை இத்தகைய சிறப்பம்சங்களை கொண்டிருப்பதாலேயே சிங்கப்பூருக்கு சுற்றுப்பயணிகள் விரும்பி வருகிறார்கள் என்று நீங்கள் முடிவுரையை அழகாக முடிக்க வேண்டும். மூன்றாவது, சிங்கப்பூரை சுற்றுப்பயணிகள் விரும்புவதற்கான காரணமாக நீ எதை கருதுகிறாய் என்ற வினாவிற்கு முன்னுரையாக சிங்கப்பூரை சுற்றுப்பயணிகள் விரும்புவதற்கான காரணமாக நான் கருதுவதை இக்கட்டுரையில் விவரிக்கிறேன் என்று நீங்கள் எழுதிவிட்டு கருத்துரை எழுதும் பொழுது அதே 17 செய்திகளையும் நீங்கள் தனித்தனி பத்தியாக அழகாக எழுத வேண்டும். முடிவுரையாக இந்த வினாவை வலியுறுத்தும் விடைக்கு ஏற்றவாறு இத்தகைய சிறப்பம்சங்களை கொண்டிருப்பதே சிங்கப்பூருக்கு சுற்றுப்பயணிகள் விரும்பி வருவதற்கான காரணம் என்பது என் கருத்தாகும் என்று அழகாக நீங்கள் முடிவுரையை முடிக்க வேண்டும். அடுத்த வினா, சிங்கப்பூர் உன் நாடு என்பதில் பெருமை கொள்கிறாயா என்ற வினாவிற்கு முன்னுரையாக சிங்கப்பூர் என் நாடு என்பதில் நான் மிகுந்த பெருமை கொள்கிறேன் என்று அழகாக நீங்கள் ஒரு முன்னுரையை எழுதிவிட்டு கருத்துரை பொருளுரையாக அதே 17 செய்திகளை சிறப்பாக எழுதிவிட்டு முடிவுரையாக சிங்கப்பூர் இத்தகைய சிறப்பம்சங்களை கொண்டிருப்பதால் சிங்கப்பூர் என் நாடு என்பதில் பெருமை கொள்கிறேன் என்று நீங்கள் அழகாக முடிவுரையை முடிக்க வேண்டும். 5வது வினாவாக நீ சிங்கப்பூரின் குடிமகன் என்பதில் பெருமை கொள்கிறாயா என்று வினா கேட்கப்பட்டால்
முன்னுரையாக நான் சிங்கப்பூரின் குடிமகன் என்பதில் பெருமை கொள்கிறேன். அதற்கான காரணத்தை இக்கட்டுரையில் விளக்கமாக பார்ப்போம் என்று நீங்கள் முன்னுரையை அழகாக எழுதிவிட்டு கருத்துரை பொருளுரையில் அதே மாதிரி இந்த 17 காரியங்களையும் தனித்தனி பத்தியாக அழகாக நீங்கள் எழுதிவிட்டு முடிவுரையாக வினாவிற்கு வலு சேர்க்கும்படியாய் ஒரு விடையை அமைக்க வேண்டும். அந்த முடிவுரையானது சிங்கப்பூர் இத்தகைய சிறப்பம்சங்களை கொண்டிருப்பதால் நான் சிங்கப்பூரின் குடிமகன் என்பதில் பெருமை கொள்கிறேன் என்று நீங்கள் முடிக்க வேண்டும். அடுத்து இறுதியாக சிங்கப்பூரின் சிறப்புகள் குறித்து எழுதுக என்று வினா கேட்கப்பட்டிருந்தால், சிங்கப்பூரின் சிறப்புகள் எண்ணில் அடங்காதவை, சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவற்றில் சிலவற்றை பற்றி இக்கட்டுரையில் காண்போம் என்று ஒரு அழகான ஒரு முன்னுரையை கொடுத்துவிட்டு கருத்துரையாக பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, சுகாதாரம் போன்ற இந்த 17 செய்திகளையும் நீங்கள் எழுதிவிட்டு முடிவுரையாக இவையே சிங்கப்பூரின் சிறப்புகளாகும் என்று நீங்கள் முடிக்க வேண்டும். மாணவர்களே, நம்மளுடைய இந்த 6 வினாக்களுக்கும் ஒரே விடைதான். இந்த ஒரே கருத்தை கொண்டு 6 வினாக்கள் அமைக்க முடியும் என்பதை உங்களுக்கு நான் அமைத்துள்ளேன். அதை நீங்கள் நன்கு ஒரு முறைக்கு 2 முறை கேட்டு பயன்பெறுங்கள். மேலும் இந்த 17 செய்திகள் மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரிந்தவற்றையும் நீங்கள் சேர்த்து எழுதலாம். மேலும் கட்டுரையின் தொடக்கம், கருத்துரை, முடிவுரைகளில் ஏற்ற இடத்தில் பொருத்தமான இனிய வாக்கியங்கள், பழமொழி, செய்யுள், திருக்குறள் வரிகள், திரைப்பட பாடல் வரிகளை மேற்கோளாக எழுதவும். இவை கட்டுரையின் செய்தியை வலியுறுத்தும். மாணவர்களே, தலைப்புகளுக்கு ஏற்றவாறு நான் திருக்குறளையும் அதன் பொருளையும் இதன் இறுதியில் இணைத்துள்ளேன். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேற்கோள் திருக்குறளிலிருந்து: பெரும் பொருளால் பெட்டகத்தாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. அதாவது அதிக பொருள் இருப்பதால் பிற நாட்டினரால் விரும்பத்தக்கதாய், கேடில்லாததாய், மிகுதியாய் விளைவதுமாய் உள்ளதே சிறந்த நாடு என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதாவது ஒரு சிறந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பது அதிக பொருள் இருப்பதால், பிற நாட்டினரால் விரும்பத்தக்கதாய், கேடு இல்லாமல், மிகுதியாய் விளைவதுமாய் உள்ளதே ஒரு சிறந்த நாடு என்று குறிப்பிட்டார். பெரும் பொருளால் பெட்டகதாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. அடுத்து, உருபசியும் ஓவா பிணியும் சிறு பகையும் சேராதியல்வது நாடு. உருபசியும் ஓவா பிணியும் சிறு பகையும் சேராதியல்வது நாடு. அதாவது ஒரு நாடு என்பது மிக்க பசியும் நீங்காத நோயும் அழிவுக்குரிய பகையும் இல்லாது இருப்பதே சிறந்த நாடாகும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதாவது மிகுந்த பசியும் நீங்காத நோயும் அழிவுக்குரிய பகையும் இல்லாமல் இருக்க வேண்டும் ஒரு நாடானது என்று அழகாக திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார். அடுத்த திருக்குறளில் பிணியின்மை, செல்வம், விளைவின்பம், ஏமம், அணி என்ப இவ் நாட்டிற்கிவைந்து. பிணியின்மை, செல்வம், விளைவின்பம், ஏமம், அணி என்ப நாட்டிற்கு இவ்வைந்து. அதாவது நோய் இல்லாமை, செல்வம், விளைச்சல், மகிழ்ச்சி, நல்ல காவல் என்னும் 5 பெற்றிருத்தல் நாட்டிற்கு அழகு என்று கூறுகிறார். அழகு என்றால் சிறப்பு என்று பொருள் பெறும். நோய் இல்லாமல் செல்வம், விளைச்சல், மகிழ்ச்சி, நல்ல காவல் என்னும் இந்த 5 பெற்றிருத்தல் நாட்டிற்கு ஒரு அழகாகும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக, ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. அதாவது ஒருவர் செய்த குற்றங்களை ஆராய்ந்து பார்த்து எந்த பக்கமும் சாயாமல், அதாவது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் செல்வந்தர் ஏழை என்ற பாகுபாடு இல்லாமல் எந்த பக்கமும் சாயாமல் நடு நிலைமையோடு ஆராய்ந்து பார்த்து குற்றத்திற்கு தக்க தண்டனையை அறிந்து செய்வதே சிறந்த நீதியாகும். இத்தகைய சிறந்த நீதியை வழங்கக்கூடிய ஒரு நாடே சிறந்தான நாடாக இருக்க முடியும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார். மாணவர்களே,
இந்த திருக்குறள்களை நீங்கள் படித்து மனப்பாடம் செய்து கொண்டால் கேட்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் உங்களால் இதை மேற்கோளாக காட்ட முடியும். இனி வரும் பதிவுகளில் 17 தலைப்புகளின் கீழ் அமையும் வினாக்களையும் விடையையும் நாம் காண்போம். சந்தேகங்களுக்கு என்னுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.